Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கோட் திரைப்படம் பார்க்கறதுக்காக இங்கே நம்ம பெங்களூருக்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே தான் 4 மணி காட்சி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவங்க சைட்ல இருந்து எந்த ஐப்பும் கொடுக்காதீங்க, படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும், எதையும் ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக இந்த இன்டர்வியூஸ்லேயே இப்போ பொத்தி வச்சு தான் இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் பார்க்கும் போதும் இருக்கு. படத்தோட வெரி ஓப்பனிங் சீன், அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த படங்களில் இந்த ஓப்பனிங் சீன்லேயே யாருமே ஒரு ட்விஸ்டையோ ஒரு சர்ப்ரைஸையோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த படத்தில் எடுத்தோடனே வச்சுருந்தாங்க. அங்கே ஆரம்பித்த பீக்கு அப்படியே படம் போக 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 ஆடியன்ஸை எந்த அளவுக்கு எங்கேஜாக வச்சுக்கணும், எங்கெல்லாம் கை தட்டுவாங்க, எங்கெல்லாம் தியேட்டர் பிளாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சு விபி பண்ணியிருக்காரு. எல்லாருமே மங்காத்தா கூட அந்த படத்தை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அஜித்தும் விஜயும் எதிரெதிர் போட்டியாளர்கள்னும் போது இந்த படம் பெஸ்ட்டான்ற ஒரு கம்பேரிசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்துடும். நான் படத்தை பற்றி ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் நீங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க, ஓ இந்த படம் தான் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ விபியோட ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாருமே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்னேகா ஆரம்பிச்சு லைலா ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய இந்த ஹீரோயின்ஸ் லிஸ்ட்டே அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேரையுமே ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக இன்ட்ரோ கொடுத்து அவங்க கேரக்டர் என்னங்கிறத உடனே ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி விபி ஒரு மந்திரம் பண்ணியிருக்காரு உள்ள. ஏன்னா ரொம்ப நேரமாக காந்தி யார், அவர் எப்படிப்பட்டவர்லாம் சொல்லாமல் அந்த கேரக்டரே பேசிக்கிட்டு அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு அவங்களே கதை சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது இந்த படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பாக பார்த்துக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த வயசான கெட்டப்பில் ராயப்பன் அப்படின்ற ஒரு கெட்டப் பண்ணியிருந்தாரு. அது விஜய்க்கு கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்துச்சு, அது ரொம்ப அவருக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு பக்கம் பயங்கர மாசாக இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா ரோலில் விஜய் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு வயசான கேரக்டரில். உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, அதில் இருக்க நக்கல், நையாண்டி, வில்லத்தனம், காமெடி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் நம்ம வேறொரு பரிமாணத்தில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில படங்களில் காமெடி பண்ணுவார், அதாவது ரஜினி சார் எப்படி ஒரு வில்லத்தனம் பண்ணுவார், ஹீரோயிசம் பண்ணுவார், ஒரு காமெடியும் பண்ணுவாரோ அதே மாதிரி விஜயும் அதே தான் ஃபாலோ பண்ணுவார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில டைலாக்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்போம் இல்லையா, அதெல்லாம் விபி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த படத்தில் விஜய் ஒரு தனித்துவமாக வேற மாதிரி காமிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், ஒரு பெரிய ட்விஸ்ட் தான் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் தான். அதை இப்போ சொல்லக்கூடாது, நீங்கள் போய் படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இன்டர்வியூவில் கூட லாஸ்ட்டாக விபி அவர்கள் லைட்டாக உளறி இருப்பார், இதில் வில்லன் யார் அப்படிங்கிறது. வில்லன் யார் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் தெரியும். அந்த வில்லன் யாருன்னு தெரியும் போது அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த இன்டர்வெல்ல ஒரு சிஜி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் விஜய் படங்களில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் எங்கேயுமே அமைஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ட்விஸ்ட்டு, அந்த சர்ப்ரைஸ், இதை ஓப்பன் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணி அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அப்படி போகிற போக்கில் திடீர்னு நான் ஒரு மீம் கூட பார்த்துருப்போம், திடீர்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாரு, என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ண ஏன்னா ஏகப்பட்ட ஒரு சர்ப்ரைஸை உள்ள அப்படியே அங்கங்கே வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் யோசிக்கிற மாதிரியோ இல்லை இந்த படத்தில் என்னதாண்டா கதைன்னு சொல்கிற மாதிரியோ பெருசாக கதை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு ரா ஏஜென்ட்டாக இருக்கார், திரும்ப அவர் இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் வர மாதிரி திரும்ப அவர் உள்ளே வராரு. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ நடக்கும்போது நம்ம எதிர்பாராத ஒரு ஆள் அங்கே வில்லனாக மாறுறாரு. அவர் கடைசியில் இந்த ஹீரோவை கொன்னாரா கொள்ளலையா, அவர் ஏன் வில்லனாக மாறுறாரு, கடைசியாக அந்த காந்தின்ற கேரக்டர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வெங்கட் பிரபுவோட ஹீரோவாக மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையாகவே இருந்துச்சு. அதை விபி கொண்டு போன விதம் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு 3 மணி நேரம் படம் அப்படின்னும் போது தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் இந்த 3 மணி நேரம் படம்ன்றதே அந்த கான்செப்டே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கட்டத்தில் யாராக இருந்தாலுமே சலிப்பு தட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டு வந்த அந்த ஸ்க்ரீன் பிளேயோட அந்த கிரிப்பை அப்படியே செகண்ட் ஹாஃபில் ஃப்ளோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ் எங்கெல்லாம் இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த விஷயத்த, விஜய் எப்படிலாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்தாங்க பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே.
இதை தாண்டி வந்து ஒவ்வொருத்தங்களும் அந்த கேரக்டரு அந்த இடத்துல இவ்வளோ தான் வருது, உங்களுக்கு வந்து இவ்வளோ சீன்ஸ் கிடையாது அப்படிலாம் இல்லாமல் எங்களுக்கு இது போதும், இதில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோன்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ வருமோ எவ்வளோ விஷயங்கள் வந்து உள்வாங்கினாங்களோ அதை வந்து அவங்க கரெக்டாக அங்கங்கே பண்ணியிருக்காங்க. இதில் யுவன் சங்கர் ராஜா அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா பாட்டு வந்து பெருசாக இல்லைங்க, கேட்கும் போது பெருசாக வைபா இல்லைங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது தேட்டரில் விஜய் டான்ஸோட பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்குது. தேட்டரில் அந்த விசில் போர்டு சாங்லாம் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரணமாக ஒருத்தன் வந்து ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி சைடில் அப்படி காட்டுறாங்க. விஜய்னா மாஸ் தான், பட் இருந்தாலும் அப்படி ஒரு கேரக்டர் அப்படி காட்டும் போது, ஒரு பிஜிஎம்மோட காட்டும் போது ஒரு மாஸ் உருவாகும் இல்லையா? அப்போ தான் வந்து தேட்டரில் புரிய வருது, வா இவர்னால வந்து என்ன மாதிரி வேணாலும் மியூசிக் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை அங்கே பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் பார்க்கும்போது இல்லைங்க இது செட் ஆகலை, இது வந்து சரியாக வராது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு சுத்தமாக ஃபீலே ஆகலை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் விஎஃப்எக்ஸில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாமான்ற மாதிரி தோணுச்சு. பட் அது ஒரு பெருசாக தோணாத அளவுக்கு விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க கொடுக்குற அந்த ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணி கொண்டு போகிற விதம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து மக்கள் படம் பார்க்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட விஜயோட கடைசி படத்துக்கு முன்னாடி படம். அப்போ இதில் ஏதாவது ஒன்று செஞ்சிடணும், ஆடியன்ஸை ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக அனுப்பணுன்றதுக்காக, அது குறிப்பாக வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணுன்றதுக்காக பல விஷயங்கள் வந்து விபி இதில் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அந்த படத்தோட ப்ளஸில் இருக்குது. அந்த சினிமோட்டோகிராஃபி, ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து விபிக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா இதெல்லாம் தேட்டரில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு விஜய் யோசிச்சிருப்பாரு, கண்டிப்பாக வந்து ஏஜிஎஸ் நிறுவனம்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே விபி வந்து நான் பார்த்துக்கிறேன், விடுங்க என் கையில் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. இந்த பிரேம்ஜி கேரக்டர்லாம் வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணும், அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இந்த படத்தில் ஒரு விஷயம் பண்ண போகுதுன்றதெல்லாம் வந்து கேட்கும்போது அதை பார்க்கும்போது தான் புரியுது, வாவ் இந்த விஷயத்தெல்லாம் கூட வந்து ரைட்டிங்கில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக பாசிட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணுன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஎஃப்எக்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சமாக வந்துட்டு அவருக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணது கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. மற்றபடி வந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இது பண்ணுவாங்களா, அடுத்து இதை பண்ண போகிறாங்களான்னும் போது இல்லை இதை நாங்கள் செகண்ட் ஹாஃப்லாம் ரிவீல் பண்ணல, ஃபஸ்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கன்ற மாதிரி அதை அழகாக கொண்டு போனாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அடுத்து இவரை செத்துருவாரோ, அடுத்து இவரை போட்டு தள்ள போகிறாங்களா, அடுத்து இதுதான் நடக்க போதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. அதை தாண்டி இந்த குடும்ப சென்டிமெண்ட்டை அதிகமாக காமிச்சிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஜாலியாக இருக்கிறத காட்டும் போது அதை கட் பண்ணிட்டு போகிற விதம் இருக்கு இல்லையா, டக்குன்னு கட் பண்ணி அடுத்த சீன் போயிடுறாங்க. ஏன்னா அது வந்து 3 மணி நேரம் படம்ன்றதுனால வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக அதை விபி பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வருது, அந்த சாங்கில் முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த ஒருத்தங்க வராங்க, அதை நீங்கள் வந்துட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல அந்த சாங் வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் தப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கலாம். ஆனால் விஜய் சார் ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு பாருங்க, அதில் உண்மையிலே இந்த மனுஷனுக்கு வயசு ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த சாங்கை வந்து ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தார். இந்த ரெஃபரன்ஸ் சொன்னாங்க, கண்டிப்பாக எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா வந்து இன்டர்வியூலே சொல்லிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2K கிட்ஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கேப்டன்னு கத்துனதை நான் வந்து தியேட்டரில் பார்த்தேன். ஏன்னா ஒரு மனுஷன் இல்லை இப்போது, ஒரு பழைய ஒரு ஹீரோ, அவர் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. விஜயோட ஆரம்ப கால வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாருங்கிறத இந்த படம் மூலியமாக அவர் காமிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்று வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து புதுசாக வந்தாங்க. அது நம்ம எதிர்பார்த்த கேரக்டர்ஸ் தான் வந்தாங்க. அவங்க வர இடத்துல நம்ம வந்துட்டு நார்மலாக அந்த படத்தை பார்க்குறோம், ஓகே இது வந்து ஒரு நார்மலான படமாக இருக்குது, இதில் என்ன பெருசாக பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது
இந்த ட்விஸ்ட் வரப்போகுது நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படி கொண்டு வராங்க, எந்த இடத்துல வச்சா சரியா இருக்குன்றதெல்லாம் வந்துட்டு விபி ரொம்ப வந்து யோசிச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமா, ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக வந்து ஃபைட்டு ஒரே இதாக இருக்கே, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது விஜய் சாரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ஒரு விஷயம் எப்பவுமே பண்ணிடுவார். அந்த க்யூட்டாக பண்ணுறது. இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மருதமலை மாமணியே முருகா அந்த பாட்டெலாம் பாடும்போது குறிப்பாக நம்ம வீட்டில் ஒரு ஆள் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம அம்மா கிட்ட நம்ம ஒய்ஃப் கிட்ட பண்ணுவோம் இல்லையா, அந்த விஷயத்த அப்படியே ஸ்க்ரீனில் காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து கரெக்டாக வந்து அவரோட பாணியில் அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதை என்னெல்லாம் பண்ணால் வந்து அது சரியாக இருக்குன்றதெல்லாம் வந்து விஜய் சார் அவர் மைண்ட் செட்டில் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மங்காத்தா கூட கண்டிப்பாக கம்பேர் பண்ணியே தான் தீருவாங்க. ஏன்னா மங்காத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதிர்பார்த்த அஜித் சாரை வேறு மாதிரி காட்டியிருப்பார். அதாவது நம்ம ஹீரோவை பார்த்தவரை ஒரு வில்லன் கேரக்டரில் இவ்வளோ மோசமான வில்லனாக காட்டியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. மங்காத்தா கூட கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு புது விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஒரு ஹீரோவாக நம்ம பார்த்து மாசாக பார்த்த ஒருத்தரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெறுக்கக்கூடிய வில்லனாக காமிச்சிட்டு கடைசி சீனில் வந்து அவர் ஒரு மாசான ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க. பெஸ்ட்டு வில்லன் அவார்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்து அஜித் சாரோட கேரக்டர் அவ்வளோ அழகாக ரைட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி டிக்டோ ஒரு விஷயம் இங்கே பண்ணியிருக்காரு. விஜய் சார் அதை எப்படி ஒத்துக்கிட்டாரு அந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும், ஏன்னா அழகிய தமிழ் மகனில் தான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாரு. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பயங்கரமாக வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆள் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு தெரில. பட் விபியோட ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வந்து செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு என்னை பொறுத்தவரை ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஆடியன்ஸ் பார்த்து தான் அது முடிவு பண்ணணும். இதை தாண்டி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் எப்படி இருந்திருக்கும், மற்ற டைமில் ரிலீஸ் ஆயிருந்தால் எப்படி இருந்திருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான டைம். ஏன்னா அடுத்த படம் வந்து விஜய் சார் அதோட படத்தை முடிக்க போகிறாரு, ஒரு படம் தான் நடிக்க போகிறாருன்னும் போது ரொம்ப முக்கியமான படமாக இதை பார்த்தாங்க. ஸோ இந்த படத்தில் விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ எல்லாத்தையுமே வச்சுருவோம், எதுக்கு விடணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படியே பொத்தி காப்பாற்றி அழகாக வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. ஓவராலாக வந்து விபி சார் வந்து ரொம்ப ஜாலியாக படம் எடுப்பார். அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரைட்டிங் ஒர்க்கெலாம் ரொம்ப பெருசாலாம் மெனக்கட மாட்டார்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இதில் வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நான் ஜாலியாகவும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சோக சீன்னா அப்படியே சோக சீனாக எடுத்துகிட்டு போக மாட்டேன், அங்கேயும் நான் ஒரு காமெடி போடுவேன். ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீன் போயிட்டு இருக்கும்போது ஒரு காமெடி போட்டால் நீங்கள் சிரிக்க மாட்டிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு தொண்டு வழக்கமாக தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சரோஜா படத்துலேருந்து அவரோட சென்னை 28 எல்லா படத்துலையுமே ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கும்போது காமெடி வரும், மங்காத்தாலுமே வரும். ஸோ அந்த விஷயத்தையும் தான் வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. நிறைய வந்து டார்க் காமெடிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல காமெடி வருமானு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து காமெடி போட்டு ரொம்ப அழகாக வந்து அதை பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். இதை வந்து நம்ம வீட்டில் பார்த்து ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. தியேட்டரில் எல்லா ரசிகரோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விஜயோட அந்த விஷயங்கள், அவர் நடிக்கிற விஷயங்கள் அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் விபியோட சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுற விஷயங்கள், விபியோட ஸ்டைலில் அந்த கதையை என்ன அழகாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக மரியாதை கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் தான் படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் இது ஒரு பிடிச்ச படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து யாருமே யாருக்கிட்டையும் போய் இந்த படத்தில் என்ன இருக்குன்னு கேட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் என் ரிவ்யூலே ஸ்பாய்லர் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதில் குறையும் இருக்குன்றதுனால அதை ஓப்பனாக சொல்லிட்டோம். மற்றபடி வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு இந்த படத்தில் என்ன இருக்குது, நீ பார்த்துட்டியா, அந்த படத்தில் என்னலாம் கேட்காதீங்க. எதையுமே யோசிக்காமல் நீங்கள் ஹைப்பே இல்லாமல் நேராக போய் தியேட்டரில் உட்காந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில சீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஒரு கொண்டாடுற விதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் கிறிஸ்டி. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.